வண்டி முன்னாடி போட்டோம், கொஞ்சம் முன்னாடி அனைவருக்கும் என்னுடைய அன்பான மதிய வணக்கம். சுட்டரிக்கின்ற வெயில பொருட்படுத்தாம நீங்கள் எல்லோருமே கண்ணூர் சட்டமன்ற தொகுதியினுடைய நம்முடைய வெற்றி வேட்பாளர் லோட்டஸ்ல தாமரையில் நிற்கக்கூடிய ரகுவேட்டா அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து எல்லோரும் வந்திருக்கின்றனர். அருமை சொந்தங்களே, நமக்கு தெரியும் கண்ணூர் மக்கள் ரொம்ப அன்பானவர்கள். ஆனா கண்ணூரில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அன்பானவர்கள் கிடையாது, நமக்கு தெரியும். 2024 பாராளுமன்ற தேர்தலில் கண்ணூருடைய மக்கள் நம்முடைய ரகுவேட்டாளர்களுக்கு நிறைய ஓட்டு போட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி தாமரை சின்னத்திற்கு நிறைய ஓட்டு போட்டாங்க. இங்க பிஜேபி வந்துவிட்டது என்பதை காட்டிவிட்டாங்க. இந்த முறை இந்த சட்டமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு திருப்புமுனை கொடுக்கக்கூடிய தேர்தல். டர்னிங் பாயிண்ட் இன் கேரளா பாலிடிக்ஸ் இஸ் திஸ் எலெக்ஷன். மக்கள் 5 ஆண்டு கம்யூனிஸ்ட், 5 ஆண்டு காங்கிரஸ், அப்படியே ரொட்டேஷன்ல கொடுத்து கேரளா மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். நமக்கு ரியல் டெவலப்மெண்ட் வேணும், உண்மையான வளர்ச்சி வேணும். கேரள மக்கள் எல்லோரும் முன்னேறணும். இந்திய அளவில் யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் கேரளால 29%. இந்தியாவில் எங்கேயுமே 29% கிடையாது. போன ஆண்டு மட்டுமே கேரளால இருந்து 2,50,000 யூத் கேரளால இருந்து வெளியே வேலை பார்க்க போனாங்க. இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியோ இதற்கு முன்பு இருந்த காங்கிரஸ் அரசோ கேரளாவுக்குள்ள தொழிற்சாலைகளை கொண்டு வந்து வேலை வாய்ப்பை அவர்களால் ஏற்படுத்த முடியவில்லை. இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 29%. யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு இங்க கம்யூனிஸ்ட் ஆட்சி மோசமாக இருக்குதுன்னா, டிசம்பர் 2025 கேரளா ஒரு ரெக்கார்டு பண்ணுச்சுங்க. இன்ஃபிளேஷன்ல பணவீக்கத்துல 9.35%, இந்தியாவே 1.2%. அதனாலதான் தமிழ்நாட்டில் இருக்க தக்காளியை விட கேரளால தக்காளி ரேட் அதிகம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காய்கறியை விட கேரளால காய்கறி ரேட் அதிகம். காரணம் இங்கே ஃபுட் இன்ஃபிளேஷன் அதிகம். அதனால இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியை பொறுத்தவரை கேரளால வேலை வாய்ப்பை ஏற்படுத்தல, பணவீக்கத்தை குறைக்க முடியல. ஏன்? வெறும் ஊழல் செய்வதை மட்டுமே பிரதானமாக வைத்திருக்கின்றார். தமிழ்நாட்டில் பாருங்க 8.5 கோடி மக்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் 9 லட்சம் கோடி. கேரளா மொத்த கடன் 4,88,000 கோடி. The total debt of Kerala state is 4,88,000 crore. இந்தியாவில் எந்த ஒரு மாநிலமும் கூட பெர் கேபிட்டா இவ்வளவு கடன் வாங்கலை. கம்யூனிஸ்ட் ஆட்சி நமக்கு வேண்டாம். காரணம், அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு கம்யூனிஸ்ட் ஆட்சியினால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கேரளாவுடைய காங்கிரஸ் இந்தியா முழுவதும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால கேரளாவும் கூட இந்த முறை காங்கிரஸ் கட்சியை ரிஜெக்ட் பண்றதுக்கு தயாராக இருக்கின்றார். அருமை சொந்தங்களே, மோடி அவர்களை பொறுத்தவரை கேரளாவுக்கு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே மோடி அவர்களுடைய ஆட்சியில் கிட்டத்தட்ட 29 லட்சம் விவசாயிகள், 29 lakh farmers கேரளா மாநிலத்தில் மட்டுமே 6,000 ரூபாய் PM கிசான் சம்மான் நிதியில 29 lakh farmersக்கு 6,000 ரூபாய் மோடி ஐயா கொடுக்கிறாங்க. கேரளாவுடைய ஆனுவல் பட்ஜெட் 2009 இருந்து 14 வரை காங்கிரஸ் ஆட்சியில ஒரு வருஷத்துக்கு 372 crore 372 கோடி. போன ஆண்டு பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல கேரளாவுக்கு ஒதுக்கப்பட்ட பணம் மட்டுமே ரயில்வேல 3,254 கோடி, 10 times மோர். ரயில்வேவுடைய ஒதுக்கீடு மட்டுமே கேரள அரசுக்கு 10 மடங்கு மோடி ஆட்சியில் அதிகமாக கொடுத்திருக்கின்றோம். அது மட்டுமில்லை அருமை சொந்தங்களே, கேரளாவில் கட்டப்பட்டிருக்கூடிய வீடுகள் பாருங்க. கிராமாந்திர PM ஆவாஸ் யோஜனா ரூரல் 34 லட்சம் வீடுகள், 34 lakh houses. PM ஆவாஸ் யோஜனா அர்பன் பாருங்க 1,34,000 houses, 1,68,000, 1,68,000 houses கேரளாவில் மட்டுமே மோடி ஐயா வீடு கட்டி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா கேரள அரசு, கம்யூனிஸ்ட் அரசு ஆவாஸ் யோஜனா அர்பனுக்கு கையெழுத்து கூட போல 2.0. நாங்க லைஃப் மிஷன் பேரை மாற்றி மத்திய அரசுடைய பணம் வேண்டாம் என்று கேரளாவுடைய கம்யூனிஸ்ட் ஆட்சியை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, கேரளாவை பொறுத்தவரை இந்தியா முழுவதுமே PM ஸ்ரீ ஒரு அரசு பள்ளிக்கூடம், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆர் கெட்டிங் அப்கிரேட். ஆனா கேரளாவுடைய கம்யூனிஸ்ட் அரசுக்கு PM ஸ்ரீ பணமும் கூட வேண்டாம். அதனால் கேரளாவில் இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அவர்களுடைய அரசு 5 ஆண்டுகள்
எடுத்துக்கிறாங்க. All developmental indicators are faulty in Kerala. It is like a leakage pipe. இதை சரி பண்ணணும்னாங்க நம்முடைய என்டிஏ மட்டும்தான், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான், நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் கேரளாவை டெவலப்டு கேரளாவாக, விகிஷன் கேரளாவாக கொண்டு போக போறாங்க. அதனால்தான் கேரளாவுடைய மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு எம்பி கொடுத்திருக்கிறீங்க, ஒரு மேயர் கொடுத்திருக்கிறீங்க, 2 முனிசிபாலிட்டி சேர்மன் கொடுத்திருக்கிறீங்க, 32 பஞ்சாயத்து தலைவர் கொடுத்திருக்கிறீங்க. இட் இஸ் ஒன்லி தி ஸ்டார்ட். கடந்த 5 ஆண்டுகள் கேரளாவை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி எம்பியில் இருந்து பஞ்சாயத்து சேர்மன் வரை எல்லா இடத்திலும் கூட முதலாக பிஜேபி கொடுத்திருக்கிறது. இந்த முறை நீங்கள் எம்எல்ஏ கொடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைக்கிறேன். This time the people of Kerala should bless Bharatiya Janata Party with MLAs to serve you, MLAs to bring development to you, MLAs to change the face of Kannur. A very senior leader, Raghuvetta, who is with me, he has seen Kannur like the back of his hand. He has contested in many elections. In 2024 Lok Sabha election, you all have blessed Raghuvetta with 24% vote share for BJP and Raghuvetta, which is historic in Kannur. That is why we are very confident. Raghuvetta has got a vision plan, 2031 action plan, Future Kannur, Mission 2031, to make Kannur the developmental hub of Malabar. And Raghuvetta has got an action plan. This bus stand, with a sitting minister as the MLA, this bus stand did not even have a facelift. Our Raghuvetta, as your MLA, will change the face of his bus stand. The canals, they have a problem. The solid STP treatment plant has a problem. Even the cremation grounds in Kannur have a problem. Even the Kannur sports stadium is having problem. Please bless our Raghuvetta ji to be your MLA, successful MLA. When Kerala votes on April 9th, let Kerala vote for development. Let Kerala vote against appeasement politics. Let Kerala vote against radicalization. Let Kerala vote against a government that will stand for all Malayalis across the world. அதனால்தான் அன்பு சொந்தங்களே, நம்முடைய ரகுவெட்டா அவர்களை பொறுத்தவரை கண்டிப்பாக 5 ஆண்டு காலத்தில் முழுமையாக கண்ணூருடைய வளர்ச்சியை மாற்றக்கூடியது அவருக்கு இருக்கு. அதுல அவங்க 100 விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்திற்கு ஒரு வேலை, ஒன் ஃபேமிலி ஒன் ஜாப். கண்ணூரை பொறுத்தவரை படித்த இளைஞர்கள், லாட் ஆஃப் எஜுகேட்டட் யூத் இங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு, ஐடி அண்ட் ஸ்டார்ட் அப், எல்லாருக்கும் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங். கல்லூர்ல லைட் மெட்ரோ, கண்ணூர்ல இருந்து தலசேரி வரை லைட் மெட்ரோ, ஃப்ரீ கோச்சிங் சென்டர், யூபிஎஸ்சி, பிஎஸ்சி. நம்ம பெண்கள் இருக்கிறாங்க, our sisters and daughters are here, mothers are here. Safe Kannur. Communist ஆட்சியில the drugs menace have gone up in Kannur. Lot of tourists are also getting attacked in Kannur. The local people are getting attacked. A safe Kannur, 24/7 women safety. Our MLA candidate has proposed in front of you. Hub bus terminal, international stadium at Chala, women market zone, one app, all services, smart school, logistics and warehousing hub, IT park expansion, film shooting destination, adventure tourism, Haritha volunteer force expansion, waste to energy power plant, pink police petrol. இது அனைத்தும் கூட 100 விஷயங்களை உங்க முன்னாடி கொடுத்திருக்கிறாங்க. 360 டிகிரி மேனிஃபெஸ்டோ, விவசாயிகள் ஆரம்பித்து நம்முடைய சகோதர சகோதரிகள் வரை. This manifesto covers all sections of our population. அதனால் இந்த முறை கண்ணூர் மக்களுக்கு எங்களுடைய அன்பான வேண்டுகோள், my humble appeal to the people of Kannur to please bless our Raghuvetta in lotus symbol on April 9th and to show the world and the people of Kerala that Kannur is finally free of radicalization politics. Kannur is free of the appeasement politics. Let us all vote for our Raghuvetta and bless him with the win on April 9th. When the vote counting happens on May 4th, Kannur should listen to this good news that lotus has truly bloomed in Kannur, so that Kannur will see a developmental for the next 5 years with the vision manifesto, with the 360 degree manifesto. I once again thank all the people. இங்க இருக்கக்கூடிய எல்லோரையும் மறுபடியும் ஒரு முறை நான் நன்றிகளை செலுத்துகின்றேன். இந்த சுட்டரிக்கின்ற வெயில், hot sun, you all have walked on the road, you all danced, you all enjoyed yourself.
You all felt happy working as a volunteer for BJP, and the people also showed the response. முன்னாடி வர்ற மக்கள், everybody smiled, everybody waved their hand, everybody showed their support, everybody said they will vote for Lotus. ஆனால் கண்ணூரில் இருக்கக்கூடிய மக்கள் நம் மீது அன்பை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். கண்டிப்பா I certainly believe on April 9 the people of Kannur will bless Lotus, will bless Narendra Modi ji, will bless Raghunath ji, will bless BJP by voting for Lotus. Thank you for your time, thank you for your patience, thank you for your love, thank you for your energy. Let us bring Kannur, let us get BJP elected, let us get Raghunath elected as our MLA, let us show true development to Kannur. Thank you so much. Bharat Mata ki, Bharat Mata ki, Bharat Mata ki. Amit Shah mande ja rahe hain. പ്രിയപ്പെട്ട എന്റെ കണ്ണൂരിലെ പ്രിയപ്പെട്ട വോട്ടർമാരെ, എന്റെ പ്രിയപ്പെട്ട ലീഡർ അണ്ണാമലൈജി, എന്റെ പ്രിയപ്പെട്ട സഹോദരി സഹോദരന്മാരെ, ഈ വരുന്ന 9-ാം തീയതി പോളിംഗ് ബൂത്തിൽ പോകുമ്പോൾ എന്റെ തിരഞ്ഞെടുപ്പ് ചിഹ്നമായ താമര അടയാളം മറക്കാതിരിക്കുക. കണ്ണൂരിൽ സമഗ്രമായ വികസനത്തിന് വേണ്ടി ഞാൻ നിങ്ങളോടൊപ്പം ഉണ്ടാകും. 7 പതിറ്റാണ്ട് കാലമായി കണ്ണൂരിൽ ജയിച്ചു വരുന്ന ഇടത് വലത് മുന്നണികളെ പരാജയപ്പെടുത്താൻ നിങ്ങൾ ഒറ്റക്കെട്ടായി നിന്നുകൊണ്ട് കഴിഞ്ഞ കാലഘട്ടങ്ങളിൽ, കഴിഞ്ഞ വർഷങ്ങളിൽ നിങ്ങൾ എന്നോട് കാണിച്ച സ്നേഹവും ബഹുമാനവും ആദരവും ഈ തെരഞ്ഞെടുപ്പിലും പാലിക്കണമെന്ന് ഞാൻ അഭ്യർത്ഥിക്കുകയാണ്. നമുക്ക് ജയിക്കാൻ കേവലം 45,000 വോട്ട് മാത്രം മതി. ആ 45,000 വോട്ട്